அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். மறுமையின் விளைச்சலை விரும்புவோருக்கு அவரது விளைச்சலை அதிகப்படுத்துவோம். இவ்வுலகத்தின் விளைச்சலை விரும்புவோருக்கு அதிலிருந்து அவருக்கு கொடுப்போம். அவருக்கு மறுமையில் எந்த பங்கும் இல்லை. திருக்குர்ஆன் அஷ்-ஷுஅரா 42வது அத்தியாயம் 20வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கான கூலி நமக்கு மறுமையில் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதே சரியானது. மாறாக தான் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களுக்கும் உலகத்திலேயே பயன் கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் எதிர்பார்ப்பாரேயானால் அவர் மறுமையில் மிக பெரும் நட்டவாளியாகவே நிற்பார். அவருடைய செயல்களுக்கான கூலி முழுமையாக உலகத்திலேயே கிடைத்து விட்டதால் அவர் மறுமையில் வெறுங்கையாகவே இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதையே இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் விளக்குகின்றான். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.